நிகழ்ச்சி நிரல் சொல்லிடுறேங்க. இப்போ வந்தோன்னா வரவேற்புரை முதல்ல எடுத்துருக்குங்க. அதுக்கு அடுத்தது நம்ம கிட்ட இருந்து கூட இருந்து பிரிஞ்சவங்களுக்கு ஒரு நினைவஞ்சலியாக மௌன அஞ்சலி செலுத்துறோங்க. அப்புறம் நம்ம பார்த்து சார் வந்து ஒரு பாட்டு பாடுவாருங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். அதுக்கு அந்த பிட்வீன் டைமில் அவர் ஒரு பாட்டு பாடுவாருங்க. அதுக்கு பின்னாடி புதுசாக வந்திருக்கவங்க, இந்த வருஷம் வந்தவங்க, அவங்கள அறிமுகப்படுத்திட்டு அவங்க இது பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுத்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீ பிரேக் வந்துருங்க. 11:30க்கு டீ பிரேக் முடிச்சோன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நம்ம இந்த 5 வருஷமாக நடந்தது எல்லாமே வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒரு வீடியோவாக இருக்குங்க. யூடியூப்பில் வந்திருக்குங்க. அது வந்து ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணியிருக்குங்க. அது பார்த்துக்கலாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்து சாரதி பாடுவார். அதுக்கு அதே மீன் டைமில் நம்ம குரூப் ஃபோட்டோவுக்கும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். குரூப் ஃபோட்டோ முடிச்சுட்டு அதுக்கு பின்னால் நம்ம வேடிக்கை விளையாட்டு ஏதாச்சும் நம்ம ஒரு சின்ன கேம்ஸ் மாதிரி பண்ணலாங்க. அதுக்கு பின்னாடி வந்து இந்த மொமெண்டோ வந்து நம்ம இந்த போன வருஷம் கொடுத்துருக்காங்க, ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன மொமெண்டோ ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போது எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தா டைம் லேட் ஆகுங்க. அதனால் போகும்போது கையில் கொடுத்துருவோம். இப்போ ஒரு 5 பேர்த்துக்கு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறோங்க. அந்த 5 பேர் யாருன்னா அவங்களே தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டோக்கன் போட்டு குலுக்கி அந்த நம்பர் யாருக்கு 5 நம்பர் வருதோ அந்த 5 பேர்த்துக்கு மட்டும் மொமெண்டோ கொடுக்கறதுங்க. அந்த மாதிரிங்க. அந்த 5 பேரும் வந்து அந்த 5 பேருக்கு யார் கொடுக்கறதுங்கிறது வந்து அவங்களே செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ யார் வந்திருக்காங்களோ அவங்களே செலக்ட் பண்ணி ஒரு டோக்கன் எடுத்து அவங்க செலக்ட் பண்ணிக்கிற மாதிரிங்க. அதுக்கு பின்னாடி வந்து நன்றி உரை சொல்லுங்க. அப்புறம் வந்து லஞ்சு, ஆடல், டான்ஸ் பார்ட்டி இதெல்லாம் இருக்குது. லஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாங்க. 2 o'clock 2:30க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, தேங்க்யூ. இப்போ நன்றி உரை நாகராஜ் அவர்களுக்கு. ரொம்ப சின்னதாக முடிச்சுக்குவோம். ஆல்ரெடி வாட்ஸ்அப்லேயே இன்னைக்கு காலையில் ஒரு நீண்ட வருக நன்றி வருகை போட்டிருக்கிறோம். அதனால் காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக முடிச்சுக்கலாம். அதாவது தனியாக நான் வரவேற்க வேண்டியதில்லை, எல்லாம் நம்மளாம் சேர்ந்து ஒவ்வொரு வருஷம் சொல்கிறதா நம்மளெல்லாம் சேர்ந்து நம்மளே வரவேற்றுக்குவோம். அதை வச்சு ஒரு கைதட்டல் எல்லாத்துக்கும் ஒரு ரெயின் கைதட்டல். ரெயின் பண்ணலாமா? கிளாப் வெட்டி பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம எவ்வளோதான் சந்தோஷமாக கூடியிருந்தாலும் சில துக்க நிகழ்வுகளும் நம்ம நண்பர்கள் வீட்டில் நடந்திருக்குது. நம்ம நண்பர்களை சில பேரை நம்ம இழந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த செய்தி வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறோம். ஆனால் முடிய மாட்டேங்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது, காலம் இல்லைங்களா? அதனால் இந்த வருஷம் நம்ம பார்த்ததில் ஒரு 3 பேர் சொல்கிறோம். வேறு யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எம்டி விஜய் ஜெயராமன் சார், அப்புறம் இடிபி சாய்குமாரி மேடம், அப்புறம் குவாலிட்டியில் ராதாகிருஷ்ணன், இந்த 3 பேர் இறந்த காலஞ்சென்று விட்டார்கள். வேறு யார் இருக்காங்களா? டிசைன் ஜிஏஎஸ் சார், டைம் ஸ்டடி ஆறுமுகம், அப்புறம் வேறு யார் இருக்காங்களா? ஓகே, இவங்களுக்கு மரியாதை செலுத்தும் பொறுத்து நம்ம வந்து ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். இன்னைக்கு இங்கே ஒரு அருமையான நிகழ்வில் உங்களை அத்தனை பேர் சந்திக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகிழ்ச்சி. அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இன்னைக்கு நம்ம இங்கே கூடியிருக்கிறதுக்கு காரணம் வந்து லவ், அன்பு. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து அழகாக நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் செகண்ட் திங், இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பேஷனேட்டிவாக அழகாக அற்புதமாக வடிவமைச்சு ஒவ்வொரு டைமும் பேக் போனாக இருந்து பண்ணக்கூடிய திரு நாகராஜ் சார், திரு ஜவஹர் சார் மற்றும் நம் அன்பு நண்பர்கள் அத்தனை பேருக்கும் முதற்க நன்றி.
சார் அன்பு வந்து நம்ம ஏங்கிறது இல்லையா, உண்மையிலேயே நம்ம பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் அல்டிமேட்டாக நம்ம கையில் பணம் இருந்து என்ன பண்ணுறது சார்? நம்ம வயசாகிடுச்சுன்னா நம்ம அல்டிமேட்டாக யாரை பார்க்க போகிறோம்? நம்மளை யார் பார்க்க போகிறாங்க? நமக்கு பணம் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, காசு இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருந்து பிரயோஜனம் இல்லை, எத்தனையோ ரிலேட்டிவ்ஸ் இருந்து பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு 4 பேர் நம்ம மூஞ்சியை பார்த்து வயசானப்போ நம்ம மேலே அன்பு செலுத்த மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிறது உண்மைதானே? உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள் சார். ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம மேலே 100 பேர் அன்பு செலுத்துறப்ப நம்ம அதே அன்பு அவங்களுக்கு திருப்பி செலுத்தினா போதும். 4 பேர் நம்மளை வெறுக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம எதுக்கு யோசிக்கணுங்க? அந்த லாஜிக் தாங்க. ஸோ இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி ஜவஹர் சார் காலையில் ஒரு மார்னிங் கூப்பிட்டு சொன்னார், ஒரு பாட்டு நீங்கள் பாடுங்க அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ அந்த சாங் தோணுச்சு. கேஜி யேசுதாஸ் பாடின ஒரு அருமையான பாட்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்காக 1977 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பட் ஆஃப் தி ரெக்கார்ட் இந்த படம் எல்லாமே, இந்த பாட்டு வந்து அழகாக ரெக்கார்ட் பண்ணாங்க எம்எஸ்வி சாரோட மியூசிக்கில். பாட்டு வந்து அன்புக்கு நான் அடிமை. ப்ளே பண்ணிட்டு நான் பாடுறேன். நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. இன்பங்கள் இங்கே பொங்கி வழியும் முகங்கள் நான் பார்க்கிறேன், இதயம் எல்லாம் பாலைவனம் போல் இருக்கும் நிலை பார்க்கிறேன். இன்பங்கள் இங்கே பொங்கி வழியும் முகங்கள் நான் பார்க்கிறேன், இதயம் எல்லாம் பாலைவனம் போல் இருக்கும் நிலை பார்க்கிறேன். அன்பு பணிவு அடக்கம் எங்கே தேடி பார்த்தேன் தென்படவில்லை, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. நீரை விலைகள் பேசி கொடுக்கும் கூட்டம் அங்கே இருக்கும், காசை தண்ணீர் போலே இறைக்கும் கூட்டம் இங்கே. குடிக்கும் நீரை விலைகள் பேசி கொடுக்கும் கூட்டம் அங்கே இருக்கும், காசை தண்ணீர் போலே இறைக்கும் கூட்டம் இங்கே. ஆடை பாதி ஆளும் பாதி அறிவு பாதி ஆனது இங்கே, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும்
உறவு கொண்டீர்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை மறந்து போனீர்களே. நாகரீகம் என்பது எல்லாம் போதையான பாதை அல்ல. அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. தேங்க்யூ.